வணக்கம். இலக்கியம் அறிவும் பிரேமம். இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்த போற புத்தகம் வாழ்க வாழ்க. எழுத்தாளர் இமயத்தினுடைய தமிழ் கதைகள் 3 கதைகள் பிரபாஸ்ரீ தேவன் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த மொழிபெயர்க்கப்பட்ட வாழ்க வாழ்க அண்ட் அதர் ஸ்டோரிஸ் இந்த புத்தகம் பென்குயின் பப்ளிஷரால பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. வாழ்க வாழ்க அண்ட் அதர் ஸ்டோரிஸ் இந்த புத்தகத்துல 3 கதைகள் வாழ்க வாழ்க, திருநீர் சாமி, சாம்பன், த சன் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் அன்டோல்ட் டேல் அப்படிங்கிற 3 கதைகள் இருக்கு. இதுல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற கதை ரொம்ப அழகா, ரொம்ப வித்தியாசமா, அதுவும் புராண கதைகள் மத ரீதியா எந்த எழுத்துக்களும் எழுதாத எழுத்தாளர் இமயம், புராணங்களையும் இதிகாசங்களையும் நம்பாத எழுத்தாளர் இமயத்தின் எழுத்துக்கள்ல புராணங்களையும் இதிகாசத்தையும் இன்னொரு பக்கம் பாக்குற மாதிரி ஒரு கதையை எழுதியிருக்கார். அந்த கதை தான் சாம்பன், தி சன் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் அன்டோல்ட் டேல் அப்படிங்கிற தலைப்புல பிரபாஸ்ரீ தேவன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த கதையை பற்றி பேசும்போதே சாம்பன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நோக்கி தான் இந்த கதை நகருது. கிருஷ்ணருக்கும் சாம்பவதிக்கும் பிறக்கிற குழந்தை தான் சாம்பன். சாம்பன் அப்படின்னு சொன்னாலே மிக அழகான ஒரு இளவரசனா துவாரகால வலம் வந்துகிட்டு இருக்கு. இப்படி மகிழ்ச்சியா தன்னோட வாழ்க்கையில பெண்களோடைய அழகிகளோடையும் மிக அழகான அந்த ஆண் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க கிருஷ்ணரை பார்க்க துவாரகாக்கு நாரதர் வர்றாரு. வந்த நாரதர் சாம்பன் அவருடைய பார்வைக்கு தன்னை மதிக்காத மாதிரி ஃபீல் பண்றாரு. உடனே நாரதருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அப்ப நாரதர் இவன் யாரு அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணவனுக்கும் சாம்பவதிக்கும் பிறந்த குழந்தை, இவன் மிகப்பெரிய பேரழகன், இந்த நாட்டுல இருக்கிற அனைத்து பெண்களாலும் இவன் அட்ராக்ட் பண்ண ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த நாரதர் அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் கிருஷ்ணர் கிட்ட போய், எல்லா பெண்களாலும் கவரப்படுறது பெரிய விஷயம் இல்ல, உங்களுடைய அந்த கிருஷ்ணருடைய அந்த புறத்துல இருக்கிற உங்களுடைய மனைவிகளே சாம்பனை கவரப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணர் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இங்க சாம்பன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் தனியா இருக்கும்போது அவர் அவருடைய மனைவிகளோடு இன்பமா இருக்கும்போது யாருமே அந்த இடத்துக்கு போக கூடாது. ஆனா நாரதர் என்ன பண்றாரு, சாம்பன் கிட்ட சாம்பன் உங்க அப்பா கிருஷ்ணர் வர சொன்னாருன்னு சொல்றாரு. இவன் அப்பா இந்த இடத்துக்கு வர சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உன்னை வர சொன்னாருன்னு சொன்னோன்னே சாம்பன் கிருஷ்ணனுடைய அந்த புறத்துக்கு போறான். கிருஷ்ணனுடைய அந்த புறத்துக்கு சாம்பனை பார்க்க போனோன்னே அங்க கிருஷ்ணனுடைய மனைவிகளா இருக்கிறவங்கள சிலருக்கு அட்ராக்ட் பண்ணப்படுறான் சாம்பன். இப்போ கிருஷ்ணன் அந்த இடத்துல சாம்பனுக்கு ஒரு சாபம் விடுறாரு. நீ எவ்வளவு அழகுன்னு நினைச்சு இந்த உலகத்தை, இந்த நாட்டுல உள்ள இந்த பேரழகுன்னு நினைச்சு இங்க உள்ள பெண்களை எல்லாம் நீ அட்ராக்ட் பண்றியோ, அப்படி இந்த அழகு அழிஞ்சு போகும், இந்த அழகை பார்த்து எல்லாருமே அருவருப்பு படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் கதை ஒரு பெரிய திருப்பு முனைக்கு ஆகுது. இப்போ இந்த சாபம் ஒரு பழிச்சிருது. கிருஷ்ணர் விட்ட சாபத்தின்படி தொழுநோயால பாதிக்கப்படுறான். இந்த சாபம் கிருஷ்ணர் விட்டது அப்படிங்கறத தாண்டி இங்க மகாபாரதத்துல கௌரவர்கள் 100 பேரும் இறந்த உடனே காந்தாரியோடைய சாபம் இவனுக்கு பலிக்குது. இப்போ இது தொழுநோயால பாதிக்கப்படுற சாம்பன் அவனுடைய உடல் பேரழகா இருந்த அவனோட உடல் அப்படியே அழுகி நாத்தம் அடிக்கிற மாதிரி மாறுது, உருக்குலையுது. அப்ப கிருஷ்ணர் கிட்ட வரும்போது கிருஷ்ணர் இதுக்கான வழிய இனி நாரதர் கிட்ட போய் கேளுன்னு சொல்றார். நாரதர் கிட்ட கேட்கும்போது நாரதர் இது விதியின் பலன், அதனால நீ இதை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யணும், சூரிய தேவனை போய் வணங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ தன்னுடைய பயணத்தை இங்க துவாரகால இருந்து சூரிய தேவனை பாக்குறதுக்கு பல நாள் பயணமா, அதுல நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய ஆட்களை மீட் பண்றாரு. நீலாட்சி அப்படிங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல அன்பு வருது. அந்த பெண் ஒரு நேரத்துல சாம்பனை அப்ரோச் பண்ணும்போது, சாம்பன் நீ எனக்கு தங்கை,
இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. பெண்களுடைய களியாட்டம் ஆடி பெண்களுடைய தன்னோட உல்லாசமா இருந்த சாம்பன் தன்னுடைய இந்த உருகுலைந்த நிலையில சூரிய பகவானை வணங்க போகும்போது அவன் தன்னை ரியலைஸ் பண்ணி இந்த உலகத்துல எல்லாமே மாயை, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி போய் சூரிய பகவானை அடையும் போது சூரிய பகவான் அவனுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலையை கொடுத்து, நீ நாட்டுக்கு போய் 3 எல்லைகள்ல 3 சூரிய தேவனுக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சூரியனுக்கு 3 இடங்கள்ல வேகமா தன்னுடைய தந்தையுடைய உதவியோட சூரிய பகவானுக்கு 3 கோயில்களை கட்டுறாரு. அந்த கோயில்கள்ல ஒன்று தஞ்சாவூர்ல இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த புராண கதைகள் உண்மையா இல்லையா அதெல்லாம் தெரியாட்டாலும் இந்த கதைகளுக்குள்ள இப்படி எல்லாம் இருக்குதா அப்படிங்கறத ஒரு புராண கதைகளுக்குள்ள இதிகாசத்துக்குள்ள போய் தன்னுடைய படைப்புகளை ஒரு வித்தியாசமான படைப்பா இந்த படைப்பை எழுத்தாளர் இமயம் நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எப்பவும் போலயே எழுத்தாளருடைய எழுத்துக்கள்ல இது ஒரு வித்தியாசமான படைப்பா இருக்குது. அதே நேரத்துல பிரபாஸ்ரீ தேவன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு பற்றி சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The shadow of same has fallen on your clan because of Jambavati son Samban. So இப்படி ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு அப்படிங்கும்போது அது அந்த இலக்கியத்தோட அந்த கதையினுடைய உயிர் கொஞ்சம் கூட மாறாம இன்னும் அதிகமா கொடுக்கற மாதிரி என்ஹான்ஸ் பண்ற மாதிரி மொழிபெயர்ப்பு அப்படிங்கும்போது அது கதையினுடைய அழகை இன்னும் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி வாழ்க வாழ்க அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற இந்த ஆங்கில புத்தகத்துல நம்மளால பார்க்க முடியும். எழுத்தாளர் இமயத்தின் முகம் சிறிதும் மாறாமல் அவருடைய மொழி நடையை மிக அழகா பிரபாஸ்ரீ தேவன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.